Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு IPL ஓட 31st game of the season between Kolkata Knight Riders versus Rajasthan Royals பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் இன் கொல்கட்டா. எப்போதுமே ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சீசன்ல சோஃபார் 2 கேம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமா இருந்தது. லாஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து சரியா ஸ்கோர் பண்ணலனாலும் வந்து கேகேஆர் அந்த டார்கெட்டை வந்து 15 ஓவர்ஸ்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ எகெயின் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இங்கே எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 164, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 151. ரெக்கார்ட் பிட்வீன் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் 28 கேம்ஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. இதில் 14 கேம்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் 13 கேம்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த சீசனில் சோஃபார் 6 கேம்ஸில் வந்து 5 wins and 1 lossோட டேபிளில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோட பவுலிங் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லணும். லாஸ்ட் மேட்ச் வந்து அஸ்வின் விளையாடல. இந்த சீசனில் வந்து சோஃபார் நல்லா போட்டுட்டு இருந்த பர்கர் கூட விளையாடல. பட் கேஷவ் மகாராஜ் வந்து சூப்பராக போட்டார். ரீசெண்டாக குல்தீப் சென்னும் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா பவுலருமே ஃபார்மில் இருக்கிற ஒரு டீம் அப்படின்னு சொன்னால் வந்து அது நிச்சயம் ராஜஸ்தான் ராயல்ஸை தான் சொல்ல முடியும். பேட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் கிளிக் ஆகிடுறாங்க. ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் பராக் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் பட்லர் கூட அடிச்சாரு. லாஸ்ட் கேம் பட்லரே இல்லாமல் கூட 150 ரன்ஸை வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஹிட்மேயர் டவுன் தி ஆர்டர் வந்து ஃபார்முக்கு வந்தது அவங்களுக்கு இன்னும் ஒரு மேஜர் ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் இது வரைக்கும் பேட்டிங் போகல. அந்த டாப் 4-5 பிளேயர்ஸே முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஹிட்மேயர் ஃபினிஷ் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து கோட்டை விட்டுருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து தொடங்க போகுது. ஸோ இனிமேல் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் பேலன்ஸ்டு சைடாக சோஃபார் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அதுக்கு அடுத்து கேகேஆர். ஸோ வந்து 2 டஃப் டீம்ஸ், 2 பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் த சீசன் சோஃபார் வந்து மோத போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல ஃபார்மில் இருந்தாலும் வந்து ஒரு ஹோம் அட்வான்டேஜ் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு இருக்கிறதுனால வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸை பற்றி பார்க்கும்போது இந்த சீசனில் சோஃபார் 5 கேம்ஸில் 4 wins and 1 lossோட டேபிளில் செகண்ட் இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா வந்து பாயிண்ட் வைஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஸோ 2 டீமுமே பார்த்தீங்கன்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து ஒரு லாஸோட தான் இருக்காங்க. கேகேஆரோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட பேட்டிங் தான். எப்படி நம்ம வந்து ஆர்ஆருக்கு வந்து அவங்க பவுலிங்கை சொல்கிறோமோ அந்த மாதிரி கேகேஆருக்கு அவங்க பேட்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல மட்டும்தான் வந்து பேட்டிங் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா வந்து பில் சால்ட் வந்து ரொம்ப நல்லா அடிச்சாரு. நம்ம முந்தைய வீடியோவில் கூட வந்து ஃபேண்டசி டீம் கொடுக்கும் போது சொல்லியிருந்தேன் பில் சால்ட் வந்து இந்த சீசனில் வந்து விளையாண்டா ஒரு நல்ல மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் தான் விளையாண்டாருன்னு. எகைன் இன்னொரு நல்ல இன்னிங்ஸையும் அதே கிரவுண்டில் தான் விளையாடி இருக்காரு. ஸோ நரேன் மட்டும் இல்லாமல் வந்து பில் சால்ட்டும் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஃபார்மில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சிரியாஸ் ஐயரும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்முக்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம். லாஸ்ட் கேமோட அவங்க பவுலிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த சீசனில் பெஸ்ட்டாக போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். வைபவ் ஆர்ஆரும் நல்லா போடுறாரு. வருண் சக்கரவர்த்தி கூட அவரோட அந்த பழைய மேஜிக்கை பிடிச்ச மாதிரி தான் லாஸ்ட் கேம் இருந்தது. பிகாஸ் ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல வந்து ஒரு ரொம்ப லோ ஸ்கோருக்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை. ஸோ இவங்களும் ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமாக தான் இருக்காங்க. நரேன் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஹிட் ஆர் மிஸ்ன்னு தான் சொல்லணும். சில குவாலிட்டி டீம்ஸோட ஒரு பெருசாக பேட்டிங் பண்ணுறது இல்லை. அவர் அடிக்கிற ஒவ்வொரு ரெண்டுமே அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ் பூஸ்ட்ன்னு தான் சொல்லணும். இப்போ பில் சால்டன் வந்து அதர் பிளேயர்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால வந்து நிச்சயம் கேகேஆர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஹோம் அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் வந்து கேகேஆர் வின். ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் ஜாஸ் பட்லர். சஞ்சு சாம்சன் சோஃபார் இந்த சீசன் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா டாப் 5ல இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக மஸ்ட் பிக் தான். ஜாஸ் பட்லர் லாஸ்ட் கேம் விளையாடல, இந்த கேம் ஃபிட் ஆகிடுவாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் அவரை எடுத்திருக்கேன். ஒருவேளை அவர் விளையாடலைன்னா நீங்கள் கேகேஆர்லேருந்து ஒரு பவுலரோ இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வேற ஒரு பவுலரோ எடுத்துக்கலாம். காரணம் ஆல்ரெடி 3 ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டர்ஸ் கவர் ஆகிடுறாங்க. ஸோ பட்லர் இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு பவுலர் இருக்கிறது நல்லது. காரணம் ஹிட்மேயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது. ஒரு 25-30 தான் அடிப்பார். அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்தால் மேபி அவங்க ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட இதை விட கூட பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால தான் கேகேஆர்லேருந்து பில் சால்ட் எடுத்திருக்கேன். ஈடன் கார்டன்ஸில் நடந்த 2 கேம்லையுமே அவர் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்தார். ஸோ அவரும் ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்காக இருக்கார்.
பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் எப்போ வேணால் ஃபார்முக்கு வரலாம். ஸ்பெஷலி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் லாஸ்ட் மேட்சே ஃபார்முக்கு வர ஒரு டச் இருந்துச்சு. பட் எகைன் ஒரு ராங் டைமில் அவுட் ஆயிட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயரும் கொஞ்சம் லாஸ்ட் கேம் டீசன்ட் டச் இருந்தார். ஒருவேளை அவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரிங்கு சிங்கை கூட எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். கேகேஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் 2 பேருமே நல்ல ஆல்ரவுண்ட் ஃபார்மில் இருக்காங்க. 3-4 ஓவர் கண்டிப்பாக போட்டுடுறாங்க. பேட்டிங்லேயும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸ்பெஷலி சுனில் நரேன் ஓப்பனிங் இறங்கி வந்து 2-3 கேம் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காரு. இந்த மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸ்லேயும் அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. பட் குவாலிட்டி பவுலிங்கோட வந்து அவர் ஓரளவுக்கு சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஒருவேளை ஆனால் ஒரு நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருந்தாருன்னா வந்து அது உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். ஆண்ட்ரூ ரசலும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பேட்டிங் ஃபார்ம் பவுலிங் ஃபார்ம் ரெண்டுலேயுமே இருக்காரு. பராக நம்ம வந்து ஆல்ரவுண்டர்னு கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். பட் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார் இந்த சீசன். லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து அவருக்கு பெருசாக பேட்டிங் கிடைக்கல, நிறைய ஓவர்ஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் வந்து இன்னும் வந்து நிறைய ரன்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து டாப் லிஸ்ட்டில் தான் இருக்காரு. ஸோ அவரையும் எடுக்கிறது வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருக்குது. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சாகலை நிச்சயமாக நம்ம வந்து ட்ராப் பண்ணவே முடியாது. பர்பிள் கேப் ஹோல்டர் அவர் தான், லீடிங் விக்கெட் டேக்கர் இந்த சீரீஸ் அவர் தான். ஸோ அவரை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ட்ரெண்ட் போல்ட் வந்து லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை அவர் நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அவருக்கு பதிலாக குல்தீப் சென்னை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேகேஆர்லேருந்து நான் வந்து மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்கேன். லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா போட்டார். கேகேஆரோட லீடிங் பவுலராகவும் இந்த சீசனில் சோஃபார் அவர் தான் இருக்காரு. ஸோ அவரையும் ஒரு மஸ்பிக்காக நான் பார்க்குறேன். ஒருவேளை பட்லர் விளையாடலைன்னா நீங்கள் வந்து இன்னொரு கேகேஆர் பவுலரை கூட எடுத்துக்கலாம். என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனா நான் சுனில் நரேனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் இறங்குறாரு, நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்காரு. பவுலிங்கில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலும் வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளோட ஃபேண்டசி டீமுக்கு. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபார்மில் இருக்காரு. எப்போதுமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்து ஃபேண்டசி டீமில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடியதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு ஓப்பனிங் இறங்குறதுனால அதுக்கான சான்சஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதனால சுனில் நரேனை கேப்டனாக போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். இந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸோட லீடிங் ரன் ஸ்கோரர், நல்ல ஃபார்மில் இருக்காரு. வேர்ல்ட் கப் செலெக்ஷன் இருக்கிறதுனால தன்னை இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அவரை ஒரு நல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அதர் தென் தட் வந்து வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ் பட்லர் விளையாண்டார்னா அவர் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். பிகாஸ் ஈடன் கார்டன்ஸ் பிச்சு வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக், அது அவருக்கு ரொம்பவே சூட் ஆகும். ரியான் பராக் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஒரு 2 விக்கெட் போச்சுன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு நல்ல ஸ்கோருக்கு அவர் தான் வந்து சோஃபார் இந்த சீசனில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல சாய்ஸ். ஆண்ட்ரூ ரசல் ஒரு நல்ல சாய்ஸ். ஒருவேளை கேகேஆர் வந்து ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து அவர் வந்து ஒரு குயிக் ஃபயர் 30-40 அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தால் கூட நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரும் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.